சிறகடிக்க ஆசை வித்யா இந்த சீரியல் வந்து பிரபலமா இப்ப தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அந்த வித்யானா யாருன்னா சுருதி நாராயணன். அவங்களோட ஆபாச படம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல மிகவும் வைரலா பரவிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அவங்க வந்து சொன்ன கருத்து என்னன்னா, இது வந்து ஏஐ மூலியமா பரவிட்டு இருக்கு, நான் இல்ல அது ஏஐ வந்து என்னைய மாதிரி வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவங்க சொன்ன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற சக நடிகைகள் என்ன சொல்றாங்க, சனம் செட்டி, சின்மயி இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்த்து இதை ஷேர் பண்றவங்க சிறந்த ஆண்மகனே இல்ல, அவங்க எல்லாம் நல்லா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சபிக்கிறாங்க. சரி, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஏன் அந்த சுருதி நாராயணன் இன்னும் அந்த நபரை காப்பாத்திட்டு இருக்கணும்? அந்த நபர் யாருன்னு வெளிப்படையா சொல்லிடலாமே. நான் ஒரு இடத்துல கேவலப்படுறேன் அப்படின்னா அந்த கேவலம் யாரால வருதோ அதை நம்ம மறைமுகமா இல்லாம நானும் வெளிப்படையா சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கலாம். திரும்பவும் ஏஐன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு 15 படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒத்த பேரை சொல்றதுனால இவங்களுக்கு எதுவும் ஆக போறது கிடையாது. தன்னை வந்து உலகம் முழுவதும் தவறான ஒரு சர்ச்சையில ஈடுபடுத்தி விட்ட அந்த டைரக்டரை காட்டி கொடுக்கறது தப்பே இல்லை. இது மக்கள் மனசுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கையும் குறைக்குது. சினிமா வாய்ப்புக்காக பெண்கள் இப்படி கேவலப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி சினிமா துறையில இருக்கிறவங்களையே சர்ச்சைக்கு உள்ளாக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கு. இவங்க வாயை திறந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும், இல்லைன்னா இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்கிற வீடியோவுக்கு சுருதி நாராயணன் அவங்களோட கருத்தை அவங்க ஏதாவது ஒரு மீடியாவுக்கோ இல்ல அவங்களுடைய சமூக வலைதளத்துல இருந்து வெளி தெரிவிக்கிறது வந்து மிகவும் நல்லதா இருக்கும்.